சாம்சங்கோட அந்த கேலக்ஸி ஃபார்வர் பிளான். ஸோ அதில் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 40,000க்கு எனக்கு எந்த ஃபோனுமே கிடைக்கல. நான் பிக்சல் தேடினேன், ஃபோனோட பாதி லெங்க்த்துக்கு கேமரா வெளியில வந்து நீட்டிட்டு இருக்குதுங்க. உண்மைதான், ஒரு பம்ப் இருக்கு. அந்த பம்ப் வந்து அன்னீவனா இருக்கு. இல்லாட்டி நொட்டிடுவார் நடுவில் வந்து ஒரு 80,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வருதான், அது வந்து ஃப்ளூயிடா இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்கியா நீ அப்படின்னு. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எக்ஸினாஸ் 2600. நிறைய பேர் நினைப்பாங்க, யோ ஃபோன் மாடலை சொல்ல மாட்டேற, ஆரம்பமே எக்ஸினாஸ்ன்னு பேசிட்டு இருக்கேன். நான் ரீசெண்டாக அந்த ஃபோல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலடா, அது வந்து பிளானே எப்படி இருந்ததுன்னா, ஹரி வரேன்னு சொல்லியிருந்தான், கௌதம் ப்ரோ வரேன்னு சொல்லியிருந்தாரு. சரி அப்படியே பிளான் பண்ணி என்ன போகலாமா ப்ரோ அப்படின்னாரு. நானும் அப்படி தான் நினச்சேன். பட் அவங்களுக்கு என்னன்னா, கரெக்டாக அந்த மத்தியானம் ஒரு 12:30 அந்த மாதிரியான டைம் வந்து வீக் டேஸில் க்ரௌட் இருக்காது, லஞ்ச் டைமில் கொஞ்சம் நேரத்தில் லஞ்ச் டைம், அதனால் அப்போ ஸோ அதனால் அந்த டைம் கொஞ்சம் எம்டியாக இருக்கும், நீங்கள் வேணால் வந்து கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னால. ஸோ அப்போ போயிருந்தேன். ஸோ ஃப்ளிப்பு தான் நான் ரொம்ப நோண்டிட்டு இருந்தேன். ஃப்ளிப்பு வந்து என்ன பண்ணேன்னா 2600 இல்லையா, அதனால் அது வந்து நான் ஹீட் ஆகுதா இல்லையான்றதுக்காக டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஃப்ளிப் 6 வேறு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ளிப்பில் நான் எப்பயுமே பார்க்குறது என்னன்னா, அதோட நீ ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்தோன்னா இப்போ அன்ஃபோல்டு பண்ண அப்படி இருக்குமா, அதில் இந்த சைடு வந்து ப்ராசர் வச்சிருப்பாங்க, அங்கே தான் டிஸ்பிளே எக்ஸ்டர்னலும் இருக்கும். நான் ஃப்ளிப் 6ல வந்து கேம்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது நான் அந்த டெம்பரேச்சர் எங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அங்கே தான் இன்க்ரீஸ் ஆகும். டேரெக்டாக அந்த அவுட்டர் டிஸ்பிளே வழியே வெளில கக்கும், அது இந்தப்பா இந்த பக்கமாக போ அப்படின்னு. அதோட அந்த வேப்பர் சேம்பர் கூலிங் வந்து டிஸ்பிளே இதுதான். ஆமாம், அதுதான் அதுக்கு வந்து டிசிபேட்டிங் ஏரியாவே. நான் என்ன பண்ணேன், ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், இந்த கூலர் எடுத்து கிளிப்பை போட்டு ஃப்ளிப்பில் மாட்டி ஃப்ளிப்பில் என்ன டிஸ்பிளே மேலே வச்சுருந்தேன். ஓகே, அப்போதான் அது அந்த சைடு தானே ப்ராசர் இருக்கு வச்சு பார்த்தேன், செம்ம டிஃப்ரென்ஸ். ஆனால் இன்னொரு பக்கம் மனதளவில் பயம் ஓடிக்கிட்டே இருந்தது, என்னன்னா டிஸ்பிளே மேலேயே நான் கொண்டு போய் ஒரு 15 டிகிரி 12 டிகிரி வைக்கிறேன்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், சரி அவன் அண்டார்டிகாலெல்லாம் கூட தான் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க -டிகிரியில் அப்படின்னு. ஆனால் அதான் ஃபேக்ட், ஃப்ளிப்போட ஃபார்ம் ஃபேக்டர் அப்படி தான். நான் ஃபோல்டு ட்ரை பண்ணேன், ஃபோல்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணி பார்த்தேன், அது கொஞ்சம் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிச்சு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஃபோல்டு வந்து அன்ஃபோல்ட் பண்ணால் 4.1 mm தான், இவ்வளோ தின்னா இருக்கு. அந்த டைப் சியோட அந்த இதில் அப்படியே வச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோ தின்னான இந்த டிவைஸ் வந்து கொஞ்சம், ஆனால் சர்ஃபேஸ் ஏரியா அதிகம். ஸோ அது யோசித்தேன், சரி அது வந்து நேரோ இவ்வளோதான் இருக்குது, இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், அதனால டெம்பரேச்சர் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல. ஆனால் இப்போ என்ன ஹைலைட்னா, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்லேயே இந்த டிசைனை விடுங்க, எப்படி பார்த்தாலும் இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இந்த சைஸில் இப்போ இதுக்கு பக்கத்தில் வந்து நான் ஒரு X300 FEO சரியா, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சில ஃபோன்ஸ் இதே மாதிரி இப்போ OnePlusல 13s இந்த மாதிரி எந்த டிவைஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் கூட சாம்சங்கில் வந்து ஒரு எட்ஜி கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இன்னொரு ரீசன் என்னன்னா, 6.3 இன்ச் கூட கிடையாது, 6.2 தான். ஓகே, ஸோ அதனால ஒரு டிஃப்ரென்ஸ் நான் எப்பயுமே பார்க்குறேன். எனக்கு சாம்சங்கில் வந்து ஒரு நாஸ்டாலஜிக்காக போனால் S6 S7 இருக்குல்ல, அதுதான் என் மைண்டில் வந்து பீக்கில் இருக்கும். ஏன்னா குவாட் HD பேனல், 5.2 இன்ச் ஒன்று தான், இன்னும் டென்சிட்டி அந்த இதெல்லாம் செமையா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும் டிஸ்ப்ளே. அதே மாதிரி சோனில வந்து Z5 பிரீமியம் XZ பிரீமியம் PPI 800ல இருக்கும். போடி, ஏன்னா 4K பேனல்ல ஒர்க்கில் மாதிரி இருக்காது, ரொம்ப ஒர்க்கில் தான். 4K இல்ல, பேனலே 4K, அதனால அதெல்லாம் வேற லெவலு. ஸோ பையன் பரவாயில்லடா, சூப்பராக தான் இருக்கான். 5G வந்ததுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டான், அதை நோட் பண்ணியா? ஆமாம், LTEன்னு கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்துச்சிங்க, LTE ப்ளஸ்ன்னு, அப்போ ஒரு ஜென்டில் வார்ம்னஸ் ஃபீல் ஆச்சு. 5G வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலாக இருக்கு. ஆமாம், 5Gலே லாக் ஆகி அப்படின்னு இருக்கு. தெரியல ஜியோ என்ன பண்றான்னு தெரியல. ஜியோ தான் பண்ணியிருக்கான், ஏன்னா இதே லொகேஷன்லயே இருக்கு இவ்வளோ. இப்போ ஸ்டேபிளா 5G வருது, அப்போ முன்னாடி LTE ப்ளஸ் அங்கே இங்கேயும் ஜம்ப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் கோலர் தான். ரைட்டு, இப்போ நம்ம வருவோம் ஸ்டார் ஆஃப் த ஷோக்கே வருவோம். எப்படி நீ ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ்ல எப்படி நோட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் சார் வேல்யூ என்னடா இது? இல்லை 1.284 Wh/kg. 1.284. ஓகே, ஹெட் சார் அதான் அதிகம் இல்லையா? ஓ, நீ இது DPI கம்மியாக வச்சிருக்கியா? இல்லையே, இது டிஸ்பிளே சைஸ்ரா, அது பாரு, இந்த இது டெக்ஸ்ட் சைஸ். ஆமா, அது மினிமலா வச்சிருக்கேன். ஃபாண்ட் சைஸ் சின்னதா வச்சிருக்கேன், டிஸ்பிளே சைஸும் சின்னதா வச்சிருக்கேன். அதான் DPI அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, ஆனால் செம ஃப்ளூயிடாக தான் இருக்குது. நிறைய பேர் நினைப்பாங்க, வேணாண்டா ஆரம்பத்துலேருந்து வெறுப்பேற்றிட்டு இருக்க, ஃப்ளூயிடாக தான் இருக்கணும், 80,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வருதான், அது வந்து ஃப்ளூயிடாக இருக்குன்னு வேறு சொல்லிட்டு இருக்கியா நீ அப்படின்னு. இன்னொரு பாயிண்ட் இந்த இடத்துல, இப்போ வந்து நான் ஆக்சுவலாக இது வந்து Pixel 7a யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து டெட் ஆயிருச்சு. ஸோ இதுக்காக தான் வேறு ஃபோன் வாங்கணுன்றதுக்கே வந்தேன். நான் பார்த்த பட்ஜெட் வந்து 40-45, அதுதான் ஸ்ட்ரிக்டாக அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஏன்டா இது வாங்கியிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அது என்னாச்சுன்னா, நாங்கள் ஆக்சுவலாக இதை தான் வாங்குறதா இருந்தோம். ஆமாம், 10A வாங்குறதா இருந்தோம். பார்த்தா இவனுங்க வேற இப்போ 6,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. அப்போ இவன் போய் பார்த்தான் ஏதாவது நல்ல டீல் கிடைக்குமான்னு பார்த்தா, இப்போ அந்த டைம்ல கரெக்டாக எந்த டீலும் இல்லை. ஆமாம், 56 வச்சிருந்தாங்க. மேக்ஸிமம் எங்களால் 52-53 தாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எதுவுமே பண்ண முடியல.
சரி இதுக்கு வரும். இது வந்து நான் வந்து எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னா, சாம்சங்கோட அந்த கேலக்ஸி ஃபார்எவர் பிளான். ஸோ அதில் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 1 இயருக்கு நான் இதோட பாதி ரேட்டு 40,000 அதை வந்து நான் இஎம்ஐயில் பே பண்ணணும். ஓகே. இதுவே நீங்கள் கிரெடிட் கார்டு போனீங்கன்னா 24 மந்த்ஸ்க்கு இஎம்ஐ போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே. இப்போ நான் வந்து சாம்சங்கோட ஃபினான்ஸ் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. கிரெடிட் கார்டில் போகாமல் சாம்சங்கோட ஃபினான்ஸ் போட்டிருக்கேன். ஸோ வந்து எனக்கு எப்படின்னா 1 இயருக்கு நான் 40,000 ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணிடணும். ஓகே. அது கூடவே கேலக்ஸி ஃபார்வரோட அந்த பிளானுக்கு வந்து ஒரு 7,000 அதுவும் அது கூடவே ஸ்ப்ளிட் ஆகிடும் 12 மந்த்ஸுக்கு. இதுக்கப்புறம் 13th மந்த் வந்து இந்த ஃபோன் எனக்கு வேணும், சாம்சங் நல்லா இருக்குது அப்படின்னா நான் அந்த பேலன்ஸ் 40,000 பே பண்ணிடுவேன். ஸோ ஆக மொத்தம் 80,000 வந்துடும். இல்லை எனக்கு வந்து சாம்சங் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இது இருக்குது, இல்லை நான் அடுத்த ஃபோனுக்கு அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்படியே கொடுத்துட்டு ஒன்று அடுத்த ஃபோனோ இல்லை நான் வந்து வேறு ஃபோனோ நான் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வரும்? மந்த்லி இஎம்ஐ எனக்கு ஒரு 4,000 கிட்ட வருது. சரி, அந்த 4,000 வந்து மந்த்லி ரெண்ட் மாதிரி. அப்போ ஆமாம், ரெண்ட் மாதிரி தான். கரெக்ட். நம்ம அதை ரீட்டைன் பண்ணலன்னா? ஆமாம், ரீட்டைன் பண்ணலன்னா ரெண்ட் மாதிரி. ஸோ 1 இயருக்கு நீங்கள் 40,000 கொடுத்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ஜம்ப் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பரவாயில்லதான். ஸோ எனக்கு 40,000க்குள்ளே வந்த மாதிரியும் ஆச்சு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எனக்கு 40,000 தான் நான் பட்ஜெட் வச்சுருந்தேன். ஸோ 40,000 எனக்கு வந்துருச்சு. 1 இயர் டவுன் த லைன் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மீதி 40,000 நான் பே பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா கொடுத்துட்டு வேறு ஏதாவது 40,000 ஒரு ஃபோன் வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மார்க்கெட் இருக்கிற நிலவரத்துக்கு நீ கனவுலாம் காண முடியாது. கரெக்டு, அதுதான், அதுவும் முக்கியமான விஷயம். இன்னைக்கு 40,000க்கு எனக்கு எந்த ஃபோனுமே கிடைக்கல. நான் பிக்சல் தேடினேன், அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே ரெட்மி டர்போ 5 போகலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஆஃபீஸில் ஒருத்தர் வச்சிருக்காரு. எனக்கு பர்சனலாக எம்ஐ கொஞ்சம் பிடிக்கல. ஹைப்ரோவேஸ். ஓகே. எம்ஐ நீங்க பிக்சல் எவ்வளவு வருஷமா டிராவல் பண்ணிட்டு இனிமே நீங்க எதுக்குள்ள போனீங்கனாலும் கஷ்டமா இருக்கும். வச்சிருக்கேன், பாயிண்ட் வச்சிருக்கேன், எடுத்து விடுறேன். எனக்கு வந்து இதுல என்ன பிடிக்காம போச்சுன்னா 1UI7 வந்துச்சுல, அப்போ வெறுத்து போனவன் தான் நான். 1UI7ல தான் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னா அந்த இந்த இதுதான், இந்த பாயிண்ட் தான். ஐயோ எல்லாருமே நல்லவனுங்களா இருக்கானுங்களே இங்க. என்னன்னா எல்லாமே ஸ்டாக் ஆண்ட்ராய்டுங்க சுத்தி. ஒன்னு Pixel 5, இன்னொன்னு XR21, இன்னொன்னு Pixel 10. என்னன்னா இந்த இது இருக்குல்லடா. ஓகே, நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பேண்ட் பண்றேன் நான் பண்ணணும், நீ ஏன் பண்ற? அது பார்த்தா 1UI பண்ணுது இப்போ 7ல இருந்து. ஆமா கரெக்ட். அதுக்கு முன்னாடிலாம் 1UI ஒழுங்கா தான் இருந்தது, இப்போதான் ஏதோ அரைகுறை ஆட்டம் போடுது. ஸோ வேற வழியே இல்லாம உள்ள வந்திருக்கேன். பாப்போம் 1 இயருக்கு இதை யூஸ் பண்ணி வழியே இல்லாம அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஆனா இல்ல ஹைலைட் என்னன்னா, நீ ஆனா ஒரு விஷயத்துல நீ சந்தோஷப்பட்டுக்கலாம்டா. S27 இதே கான்ஃபிகரேஷன் தான். ஓகே, உள்ள வந்து 270 இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இதே ஃபோன் தான். எங்கேயாவது லைட்டா பாத்திர கடையில் எழுதுவாங்கல்ல இந்த இடத்துல, அந்த மாதிரி ஏதாவது எழுதி வச்சதான் உண்டு. மற்றபடி பார்த்தோன்னா இதே மாதிரி இருக்க போகுது, இதே சென்சார் தான் இருக்க போகுது. இப்படி மாறப்போகுது. ஐயோ சாம்சங் ஏதோ கொஞ்சம் பார்த்து சரி மாத்தி விடுங்களேன். மாத்தி விட்டா வாழ்க்கை மாறிடுமா? இதே தான் இருக்க போகுது, அது இப்படி திருப்பி மாத்தி விட்டோன்னே இல்ல நான் எனக்கு என்ன ஜீவா வச்சு இது பண்ணும்போது அந்த வாபிள் அது போயிடும். ஆனா எனக்கு அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர். அதுவே நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபீச்சரா சொல்லுவேன். சும்மா டேபிள் வச்சுட்டு நான் எதாவது டைப் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து பக்காவாக இருந்துச்சு. இதில் வந்து ஃபோனோட பாதி லெங்க்த்துக்கு கேமரா வெளியில வந்து நீட்டிட்டு இருக்குதுங்க. உண்மைதான், ஒரு பம்ப் இருக்கு. அந்த பம்ப் வந்து அன்ஈவனாக இருக்கு, அதனால என்ன பண்ண இப்படி ஆடும், வாபிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான், வேலிடான பாயிண்ட்டுங்க, தப்பு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே சரி, இப்போ பில்டு குவாலிட்டி எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் நீ? ஏன்னா நீ 7Aலேருந்து இதுக்கு வந்திருக்க. 7Aவே ஒரு நல்ல ஃபோன் தான், ஏன்னா சைடு மெட்டலு, பேக் பிளாஸ்டிக், ஆனா சைடு மெட்டல் தான். ஸோ ப்ரீமியமா தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஹெஃப்டும் இருக்கும். ஆமா, கொஞ்சம் ஹெவினஸ் இருக்கும். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரில் போய் எடுத்து பார்க்கும்போது சுத்தமாக ஃபோன் கையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப லைட் வெயிட்டு, பில்ட் குவாலிட்டிலலாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. பார்க்கவும் செம்மையாக இருக்குது. இந்த ஒயிட் கலர் நான் தேடி வாங்கினேன், அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஓகே, நெட்ஒர்க்லேயும் இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம்? நெட்ஒர்க்லேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. நான் ஃபோன் வந்த 2வது நாளே ஒரு ரிமோட் வில்லேஜ் கொண்டு போயிருந்தேன். அங்கேயுமே எனக்கு வந்து 4G வந்து ஸ்டேபிளாகவே வந்துட்டு இருந்தது. அங்கே ஆப்வியஸ்லி 5G பெருசாக எதிர்பார்க்க முடியாது, 4Gல கன்சிஸ்டன்ட்டாகவே இருக்கு. கால் ரெக்கார்டிங்கும் பிரச்சனை கிடையாது சாம்சங். ஹாப்டிக்ஸும் இதுவும் ஸ்பீக்கரும் இருக்கு, செம்மையாக இருக்கு. ஸ்பீக்கர் சூப்பர். ஸ்பீக்கர் அந்த செப்பரேஷனவே. நான் எதனால ஹாப்டிக்ஸ் கேட்குறேன்னா, பிக்சல்ல இருந்து எப்பயுமே வேற எதுக்காக போகும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன லெட் டவுன் மாதிரி இருக்கும். சரி ஓகே, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அப்போ தயவு செய்து வாங்க, அதெல்லாம் தான் நாங்கள் கேட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நோட் பண்ணி வச்சிருக்கேன். பிக்சல்லேருந்து நான் சாம்சங்குள்ள போனோடனே எனக்கு என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நோட் பண்ணி சொல்லு, அது வரிசையே சொல்லு. அப்புறம் நம்ம லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஆரம்பிப்போம். லாக் ஸ்க்ரீனில் வந்து இந்த ஒரு மாதிரி நம்ம வந்து இப்போ டச் இந்த இடத்துல டச் பண்றோம் அப்படின்னா பிக்சல்ல பாத்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு அனிமேஷன், அட்டென்ஷன் டு டீடைல்ல பையன் மாட்டிக்கிட்டாங்க. சரி, பிக்சல் ஒரு 3 வருஷமா அதுல ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஊறி போயிட்டேன்னு சொல்லலாம். சோ அந்த அனிமேஷன் அப்புறம் இது என்னன்னா அப்படியே வேக் ஆகுற மாதிரி தான் இருக்கு. அதுல ஒரு ஃபினிஷிங் இருக்குங்க. கரெக்ட். நீங்க எங்க டச் பண்ணாலும் அங்கேருந்து ஸ்கிரீன் வந்து அப்படி அந்த ஒரு டிரான்சிஷன் நல்லா. அது நீங்க நத்திங் யூசர்ஸ்க்கு அது ஒரு வேதனை தான், அவங்களுக்கும் இருக்கு. நத்திங்கும் பிக்சலும் ஒரே மாதிரி தான். அதான் நத்திங் என்னது
இதை உருவி போட்டு கொஞ்ச நாள் ஒழுங்கா இருக்கிறத வந்து லைட்டா ஓட்டையை போட்டு நாங்க ஃபாண்ட் போட்டோம்னா அதான் நத்திங்க. கரெக்ட். அவ்வளவுதான். அது எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது. அந்த கிளாக்கோட அனிமேஷன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல இருந்து அப்படியே அது இதுவாகி போறது, அந்த அனிமேஷன்ஸ்லாம் நவ் பிளேயிங் இல்லைங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய இதுவா இருக்குது. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்ததுங்க. இன்னைக்கு இங்க N900 இருக்கு, இங்க இருந்தது, நீ தான் பாத்துட்டு இருந்தியா? இதுல வந்து உள்ள செஸ் இருந்ததுல, என் பையன் என்ன பண்ணா பவுன்ஸ் விளையாண்டுட்டு இருந்தான். எத்தனை வருஷம் இதுங்க, அந்த பவுன்ஸுக்கு ஒரு பிஜிஎம் இருக்குங்க, அது என்னன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவன் விளையாண்டுட்டு இருந்தான்ல, எத்தனை வருஷத்துக்கு ஏங்க 2011 டைம்லலாம் நான் இந்த போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அந்த பவுன்ஸ் கேம் ஆடுறேன், பவுன்ஸ் எவல்யூஷன். ஆனா எனக்கு அந்த பேக்ரவுண்ட்ல ஒரு பிஜிஎம் வரும், அது என்னெல்லாம் எனக்கு தெரியாது. பக்கத்துல பார்த்தா நல்லா இருக்கும், அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். இந்த பண்ணி போய் காமிச்சான்டா பிக்சல் 5. ஏன்னா அது பிக்சல் 6ல இன்ட்ரோடியூஸ் ஆச்சு, Android 12ல வந்து. ஸோ அப்போ இருந்து நவ் பிளேயிங் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நவ் பிளேயிங் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதுக்கு ஒரு சிலர் எப்படி பார்ப்பாங்கன்னு நான் சொல்றேன். நம்ம எல்லாமே நம்மளை சுத்தி இன்டர்நெட்டுக்குள்ளார வந்ததுலேருந்து எல்லாம் திருடிட்டு தாங்க இருக்காங்க. சரியா, நான் முதல்ல ஒரு கையெடுத்து கும்பிட்டு சொல்லிடுறேன், அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு பையன் என்கிட்ட கேட்டான், என்னது நவ் பிளேயிங்கா அப்படின்னா நம்மளை சுத்தி பிளேயர் எல்லா பாட்டி கேட்டுக்கிட்டே இருக்குமா, அப்ப நம்ம பேசுறது கேட்குமா? வேணாம், பல வருஷமா அது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் அது கரெக்டா தெரியல. பிக்சல் நான் ஃபர்ஸ்ட் நான் பிக்சல் வாங்கினோடனே எனக்கு இந்த நோ பிளேயிங் ஃபீச்சர்லாம் பார்க்கும்போது டிவைஸுக்குள்ள இருக்கிற டேட்டா பேஸ்ல இருந்து தான் அது ஃபெச் பண்ணி கொண்டு வருது. நவ் பிளேயிங்னு ஒரு டேட்டாபேஸ் டவுன்லோட் ஆகும் தனியா ஒரு டேட்டாபேஸ். ஏன்னா அப்போ வந்து நவ் பிளேயிங் தனியா ஆப் கூட கிடையாது, பிக்சல் போன்லயே இருக்கு. ஏன்னா நீ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? அது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் இன்டர்நெட் போவான் எங்காலு, அவன் லாக் எடுத்து வச்சுட்டு 40 நாள் கழிச்சு நீ இன்டர்நெட்டுக்கு போனாலும் இந்த வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருவான் எல்லாத்தையும். அது மேட்ரு என்னன்னா, நீ இன்டர்நெட்டே இல்லைனாலும் நவ் பிளேயிங் ஒர்க் ஆகும். ஆமா கரெக்ட். ஸோ அவன் டேட்டா பேஸ்ல இருக்க பாட்டுனா காட்டிடுவான், தகால்னு காட்டிட்டு போயிடுவான். அவன் டேட்டா பேஸ்ல அவனுக்கு என்ன கவலை, அழகா எல்லாத்தையும் எம்பெட் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, அடுத்து பிளாக் ஸ்கிரீன் முடிஞ்சா ஹோம் ஸ்கிரீனுக்கு வருவோம். ஹோம் ஸ்கிரீன்ல வந்து பிக்சல் வந்து அந்த சிஸ்டம் கலர் வால்பேப்பர் ஒன்று வச்சோன்னா அது மொத்தமா அந்த சிஸ்டம் கலருக்கு போகும்ல. அது இப்போ ரொம்ப மெச்சூர் ஆயிடுச்சு வேற. இப்போ Android 17லலாம் பீக்ல இருக்கு. நான் எந்த ஆப்பை தூக்கி போட்டாலும் லைவா மாறுவாங்க. எப்படின்னா இப்போ இந்த ஸ்கிரீன்ல இருக்கனா, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி ஆயிடுதுங்க, ஃபுல்லா ஒரே பேட்டர்ன், ஒரே மாதிரி ஒரு அது ஒரு கைண்ட் ஆஃப் சிமிட்ரி மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. நல்லா இல்லைன்னா நான் காரியத்துக்கு தான் போறேன், அது வேற விஷயம். இப்போ டென்சாரை பத்தி கேட்குறீங்களா, நான் சொல்லுவேன் டென்சாரை பத்தி என்ன சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு மாதிரி தான். ஸோ நமக்கு என்ன வேணும், எனக்குன்னு ஒரு சில டிமாண்ட்ஸ் இருக்கும். அந்த டிமாண்ட்ஸ் வந்து கொடுக்கும்போது நான் இப்போ சப்போஸ் ஒரு இன்டென்ஸ் கேமரா இருந்து பப்ஜி COD எல்லாமே விளையாண்டுட்டு இருந்தேன்னா எனக்கு டென்சார் வந்து ரத்தக்காக வாங்கியிருக்கும். ஆனால் நான் ஒரு கேஷுவல் யூசரு, நான் GTA San Andreas அளவுக்கு ஒரு கேம் ஆடுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் அதுவே எனக்கு பார்த்தீங்கன்னா இல்லை கேவலமாக இருக்கும். ரெண்டர் FPS அடிவாங்க. நிலா வந்து பிக்சலேட்டடாக காமிச்சதுலாம் அது ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கு ஒரு ஏஐல வந்து ஒரு கொலாபரேஷன் ஆயிடுச்சு நிலா. ஆனால் குழந்தைங்க வரைகிற மாதிரி சூரியன் மாதிரி வரைஞ்சிருச்சு, அப்படி முள்ளு முள்ளா போட்டு குழந்தை ஏஐங்க, குழந்தை ஆமாம், நானோ பண்ணானா. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதான் நீங்கள் கவர் பண்ண ஐகான் எனக்கு இப்போ வந்து இருக்குது சிஸ்டம் இதில் இருக்குது. ஆனால் என்னென்னா எனக்கு ஐகான் வந்து எனக்கு ரவுண்டாக வச்சு தான் எனக்கு பழக்கம். நான் ஃபோன் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ரவுண்ட் ஐகான் தான். நான் இதில் போயிட்டு நான் ரவுண்ட் ஐகான் குட்லாக்கில் வைக்கலாம். குட்லாக்கில் ஐகான் அந்த தீம் பார்க் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து ரவுண்ட் ஐகான் வச்சுட்டேன். ஆனால் நான் வந்து என்னோடய வால்பேப்பருக்கு சிஸ்டம் கலரே நான் வந்து ஐகான் கலர் கொண்டு வரணும் அப்படின்னா நான் வந்து சாம்சங் கூட நேட்டிவ் ஐகான் பேக்கில் மட்டும்தான் அதை பண்ணுவேன் அப்படின்னு அங்கே ரிவர்ஸ் அடிச்சிருது. அங்கே போனால் இப்போ பிக்சலில் இருக்கிற மாதிரி எல்லா ஆப்புக்கும் அது வந்து கலர் இருக்காது. அதில் வந்துட்டு ஒவ்வொரு கலரும் ஒரு மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் வந்துட்டு ஒன்று செட்டாக கரெக்டாக வரும், மீதியெல்லாம் தனியாக ஒரு அது பாட்டுக்கு அது ஒரு உலகத்தில் இருக்கும். ஸோ அது எனக்கு பிடிக்கல. ஸோ கஸ்டமைசேஷன்ல அது ஒரு பிரச்சனை. மினிமலிஸ்டிக்காக இருக்கிறது அந்த ஒரு இது அந்த ஃபீல் கிடைக்கல. பிக்சல் எடுத்தோன்னே அது அன்னிலேருந்து அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம அதில் செட்டப் பண்ணணுன்ற பெருசாக ஒரு இது இருக்காது. ஸோ அது ஒன்று மிஸ் ஆச்சு. இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பாரில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளூடூத் டிவைஸ் ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆச்சுன்னா மேலே ப்ளூடூத் வந்து ஐக்கானே காட்ட முடியும். டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றதே எனக்கு தெரியாது. நான் வந்து ஸ்வைப் பண்ணி உள்ளே போயிட்டு ப்ளூடூத்தில் இந்த ஐக்கான் இந்த டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நான் டச் பண்ணி உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து டெய்லி நான் ஒரு 3 வருஷமாக அதை யூஸ் பண்ணிட்டு இங்கே போகும்போது கொஞ்சம் நியாயமான பேசுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இது ஃபான் சைஸ் ஒன்றா தான் வச்சிருப்பாங்க. எப்படி இல்லை, கரெக்ட் தான். அது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். கனெக்ட் ஆயிருக்கு, எதெல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு நான் பார்த்துக்கலாம் தேவைன்னா. அடுத்தது வந்து இந்த ஃபான் சைஸ், இது உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா இந்த கிளாக்குக்கும்? ஆமா, இந்த 5G 5G வேற மாதிரி இருந்துட்டு போகுது, கிளாக் வேற சைஸ்ல இருக்கு. இது எனக்கு என்னன்னு தெரியல. இன்னொன்னு சொல்லிடுறேன், நான் வந்து ஃபோனை வந்ததுலேருந்து அப்டேட்டே பண்ணலைங்க. இங்கே பாருடா, ஒரே சைஸாக இருக்கும். அது ஒரு மாதிரி என்னங்க நீங்கள் அவ்வளோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா எப்படிங்க? அதான் அப்டேட் பண்ணலை, தெரில அவங்க அப்டேட்டில் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை அதை ஏதாவது பக்கா இல்லை அப்படி தான் இருக்குமா தெரியல எனக்கு.
ஸோ உள்ளே வந்த உடனே எனக்கு தோணுனதை நான் அப்படியே ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சு. இல்லை எங்கள் ஆள் வந்து ரொம்ப ஆழமாக ஃபாண்ட் லெவலில் போய் விளாண்டுருக்கான். இன்னொன்று என்னன்னா, இந்த ஃபாண்ட் எனக்கு டவுட் என்னன்னு நான் சொல்கிறேன். நீ அந்த ஃபாண்ட் வந்து உன் சிஸ்டமோட மெர்ஜ் ஆக மாட்டேங்குது. நீ இப்போ உள்ளே போயிட்டு டிஸ்பிளே சைஸ் லைட்டை மாற்றி பாறேன். நீ ரொம்ப குட்டியாக வச்சிருந்தல ஃபாண்ட் சைஸ் ஸ்டைல். சரி விடு போதும். டிஃபால்ட்டில் ஓகே. டிஃபால்ட்டில் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஆமாம், நான் வந்து இதில் வச்சுருந்தேன், ரோபோட்டோவில் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. டிஃபால்ட்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகுது, பட் ஸ்டில் அது கொஞ்சம் இருந்தாலும் என்னால் ஏற்றுக்க முடியலங்க. அவ்வளோ பெரிய ஃபோனு இப்படி பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து நோட்டிஃபிகேஷனு, லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எனக்கு நவ்வுன்னு போட்டு வந்துச்சுன்னா ஓகே. இப்போ வந்திருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன், எனக்கு ஒரு 10-15 நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நவ்வுன்ற மாதிரி போட்டு வந்ததுன்னா ஓகே. அதுலேயும் அவன் டைம் தான் டிஸ்பிளே பண்ணுறான். நான் போயிட்டு ஓகே இப்போ இந்த டைமு ஓகே, இந்த டைமில் எந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு தேட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி அந்த குரூப்பிங், இப்போ வாட்ஸ்அப்லேயே ஒரு 10 சேட்டில் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போய் உட்காந்துக்குது. கரெக்ட். இல்லை லேட்டஸ்ட்டாக வந்தது மட்டும் மேலே இருக்குது, மற்றதெல்லாம் நான் அதை டச் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகி மொத்தமாக காட்டுது. டச் பண்ணால் உள்ள ஆப்புக்குள்ளே தான் போகணும், ஆனால் டச் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகி காட்டுது. ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன் சைடில். அடுத்து வந்து ஓஎஸ்க்கு வருவோம். ஓஎஸ்ல வந்து எனக்கு வந்து பிக்சலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து பிக்ஸ்பி ரொட்டீன்ஸ் ட்ரை பண்ணு. நான் பிக்ஸ்பி மொத்தமாக அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ஏடிபி போட்டு மொத்தமாக பிக்ஸ்பியில் தூக்கிட்டேன் மொத்தமாக. அதை ஏன்டா தூக்குனேன் தெரில, நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆப்பு. சரி ஓகே, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், நம்மளுக்கு தான் கூகுள் இருக்கேன், கூகுள் கிட்ட மட்டுமே எல்லா டேட்டாவையும் கொடுத்து போக வேறு வீட்டுக்கு போவேனா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டேன். ரொட்டீன் ஒன்று இருக்கும், அது செட் ஆகும். சரி ஓகே. ஆமாம், ரொட்டீன்ஸ் இருக்குது. ரொட்டீன்ஸ் வந்து நான் போய் மேனுவலாக செட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒன்றுக்கும் மேனுவலாக நான் போய் செட் பண்ணது இருக்குது. இதே பாயிண்ட் ப்ளஸ்லையும் இருக்குது, நான் வரேன் அங்கேயும் வரேன். ஆனால் எனக்கு வந்து பிக்சலில் வந்து இப்போ நம்ம சப்போஸ் ஆஃபீஸ்க்கு ஒரு 4 நாள் போயிட்டு வந்தேன் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணி ஓகே நீ இந்த லொக்கேஷனுக்கு வர, இந்த இடத்துக்கு வந்தால் உனக்கு வந்து வைப்ரேட்டில் போடணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதே வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா இந்த ஒய்ஃபைல நீ கனெக்ட் பண்ணுற, ஸோ இங்கே வந்து அவனுக்கு சவுண்ட் வந்து வைப்ரேட்லேருந்து வைக்கணுமா அப்படின்ற மாதிரி அது கேட்கும். ஸோ அது மிஸ் ஆச்சு. டூ many சாம்சங் ஆப், எக்கச்சக்க சாம்சங் ஆப் உள்ள. மைக்ரோசாஃப்டோட தான் இருந்துருக்குமே. மைக்ரோசாஃப்ட் இருந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் அன்இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சது, சாம்சங் வந்து சில இது டிசேபிள், சில இதில் இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சது. ஆனால் செட்டிங்ஸ் உள்ளே போய் பார்த்தா வரிசையாக சாம்சங் சிமாண்டிக் கோர் நெட்வொர்க்கு அது இதுன்னு என்னென்னமோ இருக்கும், நிறைய இருக்கும். ஆனால் கவனமாக இருக்கணும். அதில் ஏதாவது ஒன்று வந்து கோர் லெவல் இன்டெகிரேட்டடாக இருந்ததுன்னா ஏடிபி போட்டு தூக்குறேன்னா மொத்தமாக லூப்புக்குள்ளே போயிடும், பிளக்குன்னு சுற்றி. அதனால நான் அந்த அளவுக்கு எதுவும் டச் பண்ணலை. இந்த கூகுள் மீட்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத மாதிரியே வச்சுருந்தேன். நான் கூகுள் மீட் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதை வந்து ஏடிபி போட்டு தூக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி சில ஆப்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆப் ட்ரா வந்து பிக்சலில் வந்து இது பண்ணி விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு ஆப்புக்குள்ளே போயிட்டு வெளியில் வரோம், இல்லை அப்படியே ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்தோம் அப்படின்னா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக தான் ஓப்பன் ஆகும். இதை நான் வந்து ஸ்க்ரால் பண்ணி கடைசிக்கு வந்துட்டேன், பேக் கொடுத்து வெளில வந்தேன்னா திருப்பி நான் ஆப் ட்ரா ஓப்பன் பண்ணால் கடைசியில் வந்து நிற்கிது. அந்த டிஃபால்ட் ஸ்டேட் வந்து இப்போ நான் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிட்டேன், பேக் கொடுத்து வெளில வந்துட்டேன், திருப்பி எனக்கு கடைசியில் வந்து நிற்கிது. சரி, இது அப்டேட்டு கண்டிப்பாக 8.5 வந்திருக்குமே. 8.5 தான் இருக்குது. ஆனால் தெரியல லேட்டஸ்ட் இதில் ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு தெரியல. எனக்கு அப்டேட் பண்ண பயமாக இருக்குங்க. இதை அப்டேட் பண்ணுறதுலாம் நீ இவ்வளோ சீக்கிரம்லாம் யோசிக்க வேணாம். ஓகே, என்கிட்ட வர அப்டேட்டை பண்ணிட்டு இதுக்கு ரைட்டு. அதான் நான் 1.9 சரி ஓகே ஏதாவது வருதான் பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து சிஸ்டம் ஆக்ஷன் வைப்ரேஷன். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சா எனக்கு வைப்ரேட் ஆகும் பிக்சலில். இதில் அது வைப்ரேட் ஆகலை. அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் செமையாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு 8 out of 10 டைம்ஸ் பக்கம் ஒர்க் ஆகுது. அப்போ அந்த ஒரு சின்ன வைப்ரேஷன் இருந்ததுன்னா அந்த ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் எடுத்துக்கிச்சுன்னு தெரியுதுல்ல, அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேமராவில் நைட் மோடு கொண்டு வரதுக்கு என்னென்னா தனியாக ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து கொண்டு வர சொல்கிறாங்க. எக்ஸ்பர்ட்ரா பார்த்தல? எக்ஸ்பர்ட்ரா பார்த்தேன். அது என்ன 1GB 1GBக்கு ஒரு ஆப் தனியாக டவுன்லோட். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு எப்படியோ ஃபோட்டோ எடுப்போம், அதெல்லாம் வந்து தோலை அப்படின்னு. ஆமாம், ஆனால் நைட் மோடு வந்து ஆட்டோமேட்டிக் நைட் மோடு இருக்குது. இருந்தாலும் நைட் மோடு எனக்கு தனியாக ஒரு மோடாக வேணும் அப்படின்னா நான் தனியாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது உள்ளே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பிக்சல் வந்து எனக்கு ப்ரைவேட் ஸ்பேஸ்னு ஒன்று, ஆப் ட்ராவில் கடைசியாக இது பண்ணால் ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்கும். அது வந்து இதில் வந்து இருக்குது, செக்யூர் ஃபோல்டர்னு இருக்குது. ஆனால் செக்யூர் ஃபோல்டர் போட்டு உள்ளே போய் ஏதாவது பேங்கிங் ஆப் எடுத்து போய் வச்சா நீ வேறு ஏதோ ப்ரொஃபைலில் இருக்க, நான் இங்கே கொண்டு வர மாட்டேன் உன்னை, நீ வந்து மெயின் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு அங்கே போய் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி செட்டப் பண்ணிக்கோ அந்த ப்ரொஃபைலை அப்படின்னு சொல்லி அது காட்டிடுச்சு. ஸோ அது யூஸ் பண்ண முடியல. நான் அந்த ப்ரைவேட் ஸ்பேஸில் தான் பேங்கிங் ஆப் எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தேன். இங்கே வந்து அது பண்ண முடியல, எல்லாமே வெளியிலே தான் இருக்குது. சரி ஓகே, அவரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை. அதெல்லாம் நம்பணும் தம்பி, நீங்கள் வேற அப்படிலாம் பார்த்தா நான் பாருங்க என்ன இங்கே என்னத்த ப்ரைவேட்டாக இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பேட்ரி சேவர். பேட்ரி சேவர் வந்து நான் பிக்சலில் வந்து ஒரு 20% வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போட வச்சுருவேன். இதில் அடாப்டர்னு ஒன்று வச்சுருக்கான். அது என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. 10% 15% வந்தாலும் எனக்கு பேட்ரி சேவர் ஆன் ஆக மாட்டேங்குது. ஓகே, என்ன பண்ணுறதுன்னு நம்பிக்கை, நீ டக்குன்னு சார்ஜ் போட்டுருவேன். ஓகே, அடுத்தது வந்து டிஜிட்டல் வெல்பீயிங்கும் அந்த பெட் டைம் மோடு அது யூஸ் பண்ணுவேன். பெட் டைம் மோடு வந்து நான் வந்து
ஒரு 11 மேலே ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரீன் வந்து டிம் ஆகி பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடும் மோனோக்ரோம். அது நைட் அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேணான்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் இதில் அதை காணும். டிஜிட்டல் வெல்பீயிங் போய் நான் கூகுளோட ஆப் போய் தேடினேன். கூகுளோட ஆப் இதில் அன்சப்போர்ட்டட்னு வருது. அதில் இருக்கு, ஆனால் அதில் அந்த மோட்ஸ்லாம் இல்லை. பெட் டைம் மோடு, அப்புறம் ஃபோக்கஸ் மோடுன்னு யூஸ் பண்ணுவேன். ஒரு இந்த டைமுக்கு மேலே இந்த ஆப் எல்லாத்தையுமே எனக்கு பாஸ் பண்ணி விட்டுருணும் அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணுவேன். அதுவுமே இதில் இல்லை. அடுத்தது வந்து வேற பேர்ல இருக்க போதுடா. இனிமே தேடுவாங்க, எங்க ஆளு தேடுவாங்க. தேடி பார்த்துட்டு நான் அடுத்து ஃபுல் அப்டேட் ஏதாவது வந்து 9 வரட்டும், அப்ப பேசலாம். அடுத்தது வந்து வால்யூம் பேனல் வந்து ஒரு மாதிரி விசிபிலிட்டி இது இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நீ குட் லாக் வச்சு இதை ஆல்டர் பண்ணிக்க. அதான் இருக்கு, குட் லாக் வச்சு எல்லாமே பண்ண முடியும். நான் சொல்றது எல்லாமே பண்ண முடியும். ஆனா எடுத்த உடனே நினைப்பாங்க இல்ல ஒருத்தன் இல்லன்றான், இவன் என்னடா குட் லாக் வச்சு பண்ணுங்கிறான். ஐயோ நான் குட் லாக்லாம் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன், இப்போ என்ன பண்ண சொல்ற அப்படின்னு வாங்க. ஒன்றும் பண்ணாதீங்க. அடுத்தது வந்து எனக்கு டைம் வைஸா பேட்டரி யூசேஜ் காட்டல. நமக்கு பிக்சல் வந்து ஹவர் வைஸ் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாம். இதுல வந்து எனக்கு ஃபுல்லா காட்டுதே தவிர டைம் வைஸ் நான் இந்த டைமுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னால் பார்க்க முடியும். சடனாக ஒரு ட்ராப் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் நான் இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்ன ஆப்டா யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது பார்க்க முடியல. ஓகே, இதெல்லாமே சிஸ்டம் லெவலில் இருக்கிறது. பக்குன்னு நான் பார்த்த 1-2 விஷயம் வந்து க்ரோமில் வந்து நான் கூகுள் க்ரோமில் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணிட்டு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா டக்குன்னு அந்த நான் க்ரோம் வந்து ஸ்மால் இதில் தான் வச்சுருக்கேன். இப்போ சப்போஸ் நான் அதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா சின்னதாக தான் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஏதோ ஒரு வெப்சைட் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா டக்குன்னு எல்லா ஃபாண்ட்டுமே ஒரு மாதிரி ஜூம் இன் ஆன மாதிரி ஆகி அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் நார்மலாகுது. அது ரொம்ப அக்கேஷனல், எப்பயுமே ஆகிறது இல்லை. ரொம்ப அக்கேஷனல் பக் எல்லாமே ரொம்ப அக்கேஷனல் தான், எப்பயுமே இல்லை. அதுக்கடுத்து வந்து லாக் ஸ்க்ரீனில் வந்து இந்த மெசேஜ், இந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் மெசேஜ், இது திடீர்னு ஒரு நாள் காணாமல் போச்சு. நான் வச்சுருந்தேன், திடீர்னு ஒரு நாள் காணாமல் போச்சு. அதுக்கப்புறம் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்துருச்சு. பக்கு. அதுக்கடுத்தது வந்து இது முக்கியமான விஷயம். ஓகே, செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டட்டர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அது கூட பெருசாக இல்லை. சில வீடியோ ப்ளே பண்ணும்போது மட்டும் எனக்கு வந்து ஸ்க்ரீன் அப்படியே டிம் ஆகி திருப்பி பிரைட் ஆகுதுண்ணா. அது என்னன்னு தெரியல. இங்கே பாருங்களேன், இப்போ இன்ஸ்டாவில் மட்டும் இல்லை, நார்மல் வீடியோ பிளேயர்ஸ் எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருக்குது. நான் டிம் ஆகி அதுக்கப்புறம் பிரைட் ஆகுது. என் டவுட் என்னன்னா அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறாங்களா? இல்லை, வேறு ஃபோன்லேயே ட்ரை பண்ணிட்டேன். இதை என் தங்கச்சிக்கு அனுப்பி விட்டு அவள் ஃபோன்லேயே ட்ரை பண்ணேன். ரியல்மி X7 Max, அதில் கரெக்டாக தான் ப்ளே ஆகுது. சரி, ஓகே, இன்ஸ்டா சைடு ஓகே. ஆனால் நார்மல் வீடியோ ப்ளே பண்ணும்போது எனக்கு அந்த இது இருந்துச்சு. அப்போ நீ அப்டேட் பண்ணியே ஆகணும். ஆமாம், அப்டேட் ஏதோ ஒன்று கண்டிப்பாக அப்டேட் பண்ணாமல் தான் இருப்பேன். நீ அடம் பிடிக்கிற. ஆனால் அது என்ன சொல்லுதுன்னா, நீ அப்டேட் பண்ணாதான்டா நான் கரெக்டாக வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வருது. இது எனக்கு சந்தேகமாக இருக்குது. HDR ரிலேட்டட் டேட்டா ப்ராசஸ் அதுவுமே பார்த்துட்டேன். அதுவுமே நான் பிரைட் மோட்ல தான் வச்சிருக்கேன். பிரைட் மோட்லயும் அதுலடா HDR ரிலேட்டட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் நம்ம ஒன்று சொல்லுவோம் தெரியுமா, கோடெக்ஸ் ப்ராசஸ் ஆகணும்ல, அதுல ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்கு. அதாவது இந்த டிஸ்பிளேக்கு ஒரு சிக்னல் போகும், அந்த சிக்னல் ஏதோ அடி வாங்குற மாதிரி இருக்கு. நான் அதான் வீடியோ பிரைட்னஸ் செட்டிங்ஸையும் பார்த்தேன், நார்மலி வச்சு பார்த்தேன், பிரைட்லையும் வச்சு பார்த்தேன். ரெண்டுத்துலயுமே எனக்கு வந்து அந்த சம் இஷ்யூ பக் தான், 100% பக் இது. ஆனா நீ என்ன பண்ணு, அடுத்து அப்டேட் பண்ணிட்டோம் பாரு, அப்பயும் அப்படியே இருந்ததுன்னா ஃபோன் மாற்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபோனை மாற்றிடலாம். ஓகே ஓகே, லாஸ்ட் பக்குங்க. சாரிங்க, ரொம்ப லிஸ்ட் பெருசாக அப்படிலாம் இல்லைடா, இது தேவை எல்லாருக்குமே. அப்போ இது ஒரு ஐடியா இப்போ கிடச்சிரும். ஆல்ரெடி பிக்சல் யூசர் இப்போ நான் சாம்சங்கில் லேண்ட் ஆனால் எப்படி இருக்கும், இப்போது பிக்சல் யூசர் சாம்சங்கில் லேண்ட் ஆனால் எப்படி இருக்கும்னு நான் கேட்டேன். ஆர்ஜின் வாய்ஸில் லேண்ட் ஆனால் எப்படி இருக்கும். ஐயோ, அதனால தாங்க ஓடி வந்துட்டு இந்த சைடு வேறு வேணவே வேணாம், சாம்சங்காவது கொஞ்சம் ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பா அப்படின்றதுல ஓடி வந்துட்டு போங்க. கலர் வாய்ஸ் இருக்குது, ஐப்ரோ வாய்ஸ் இருக்குது, என்ஜாய் பண்ணுங்க. நான் வந்து சார்ஜிங் அது வந்து 90%க்கு வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கேன், ஃபுல்லாக 100% ஆகாமல். ஏன் அது போடுறா 2500 ரூபாய் கூட இல்லடா பேட்டரி, சாவடிக்காதடா. இது 100 எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா, இதோட பேட்டரி புது பேட்டரி. நாங்க 1 வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணோம். இமானுவல் ப்ரோலாம் வீடியோ ரெண்டர் பண்ணலாம் யூஸ் பண்ணாரு. அப்புறம் இடையில லாக் போட்டு எவ்வளவு பேட்டரி ஹெல்த் இருக்குன்னு பார்க்க முடியும்னு அது நம்ம ADBல ட்ரை பண்ணா பார்க்கலாம். அவருக்கே 99 தான் ஆச்சு, 1 வருஷத்துக்கு மேல. 1 வருஷமா 1.5 வருஷம் யூஸ் பண்ணதுக்கே. அது 99 95 இருந்தா கூட அவர் வருத்தப்பட்டிருக்க மாட்டாரு. அதனால என்ன அடிச்சாலும் ஒன்றாக போறது இல்லை, அதனால 100 போட்டு யூஸ் பண்ணிட்டு. அதுல என்ன ஆகுதுன்னா, சார்ஜ் போட்டேன்னா இங்க லாக் ஸ்கிரீன் இல்ல, ஸ்கிரீன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல குட்டியா ஒரு மெசேஜ் வரும்ல, எவ்வளவு நேரத்துல ஆகும்? 1 minute to 90% இருந்துச்சு. எங்க 10ல இருந்து 91 மினிட்ல ஏறிடுங்க. அது நீ போட்டோ எடுத்து வச்சிருக்கலாம்ல. அது போட்டோ எடுக்கல. நீ போட்டோ எடுத்திருந்தா இன்னைக்கு நைட் எப்படியும் சார்ஜ் நீ வந்து என்ன பண்ணலாம், சாம்சங் டேக் பண்ணி சாம்சங் யூ forgotten you provided me 2000 watt charging. சார்ஜர் பிரிக் வந்து 18 வாட்ஸ் பிரிக். அந்த பிரிக்குக்கே 18 வாட்ஸ் பிரிக்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் காட்டுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் காட்டும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒர்க் ஆகும். ஏன்னா குவால்காமோட குயிக் சார்ஜ் இருக்கு, இல்லாட்டி PD இருக்கு, PPS இருக்கு காட்டும். ஆனா 1 மினிட்ல 90% வந்து 1% ஏறின உடனே 1 hour 50 minutes அதுக்கு மாறிடுச்சு.
ஓகே பக் முடிஞ்சிச்சு. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது இந்த பட்டன் பிளேஸ்மெண்ட் ரொம்ப பிரச்சனை பண்ணுது. என்னாச்சுடா? பிக்சல் வந்து நமக்கு பவர் பட்டன், வால்யூம் பட்டன் கீழேயும் பவர் பட்டன் மேலேயும் இருக்கும். நான் வந்து பழக்க தோஷத்தில் கேமரா ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி வால்யூம் பட்டன் முடிச்சு அமைக்கிட்டு இருக்கேன். நான் டக்குன்னு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வரும்போது வால்யூம் பட்டன் முடிச்சு அமைக்கிட்டு இருக்கு, கேமரா ஓப்பன் ஆகல. ஓ பவர் பட்டன் நமக்கு கமான் டாமி கேமரா ஆன் பண்ணி அப்படின்னு சொல்கிறா ஒரு கஸ்டம் வாய்ஸ் வச்சுக்க. ஆமாம், ஆனால் பாயிண்ட் தான். 3 வருஷமாக ஒருத்தன் யூஸ் பண்ணி பழகினா மசில் மெமரியில் அங்கே தான் போகும் கை. அது வரை வால்யூம் பட்டன் மேலே தூக்கி போய் வச்சிருக்காங்களா? நவ் பிரீஃப் எதுக்கு இருக்குன்னு தானே கேட்டிருக்கேன். இருக்கு, அதுக்கு வேலை வந்துகிட்டு இருக்கு. நீ அவசரப்படுற. கிரிக்கெட் மேட்ச்லாம் நடந்தா கரெக்டாக காட்டிடும், மீதி வெதர் காட்டும், மீதிலாம் கொஞ்சம். கிரிக்கெட் மேட்ச் எனக்கு வந்து கூகுளோட தான் காட்டுதுன்னு தோணுது. அதுதான், அதுவும் இதுவும் ஒன்று தான். ஓகே ஓகே அண்டர்ஸ்டுட். இல்லாட்டி இவர் நொட்டிடுவார் நடுவில் வந்து இவர் அப்படியே எதாவது பண்ணலான்னு பார்த்தாலும் கூகுள் குறுக்க கம்ப்யூட்டர் நிறுத்திடுவான். கிரிக்கெட் மேட்ச் காட்டுச்சு, அது ஒர்க் ஆச்சு. ஓகே முடிஞ்சிச்சு. ஓகே ரைட்டு. இப்போ வந்து எனக்கு பிக்சல்லேருந்து மிஸ்ஸிங் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, நவ் பிளேயிங் முன்னாடியே சொன்னது. பிக்சல் வந்து விஐபின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுருந்தான். கான்டாக்டில் வந்து இவங்கெல்லாம் விஐபி கான்டாக்ட்ஸ்னு சொல்லி ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு விஜெட்டாக தூக்கி போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட லொக்கேஷன் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா லொக்கேஷன் பார்க்க முடியும். அங்கேயே வாட்ஸ்அப்பு மெசேஜ் காலுக்கு எல்லாமே ஷார்ட்கட் மாதிரி இருக்கும். அதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இதில் வந்து எனக்கு மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்னபோது இந்த சிஸ்டம் வைடாக இந்த ஸ்மூத்னஸ், இந்த ஆப்டிக்ஸ் இன்டெகிரேட் பண்ணது அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன தான் ஃபோன் ஹீட் ஆனாலும் பேட்டரி சேவர் போனாலும் இந்த பிளர் மட்டும் போக மாட்டேங்குது. பிக்சலில் பிளர் போயிடும். பிளர் போயிடுச்சு அப்படின்னா எனக்கு ஓகே ஒன்று வந்து இந்த ஃபோனோட லோடை கம்மி பண்ணி விட்டுரும். எனக்கு தெரிஞ்சிடும் ஓகே பேட்டரி சேவர் போயிருக்கு, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணுன்ற மாதிரி தெரிஞ்சிடும். இதில் 10% இருந்தாலும் இந்த பிளர் மோட் அப்படியே தான் இருக்குது. அதாவது அனிமேஷன்ஸ், அந்த பேக்ரவுண்டு, அந்த ஒப்பாசிட்டி எல்லாமே இது எல்லாமே எப்பயுமே பீக்லயே இருக்கு, அப்படியே தான் இருக்குது. பிக்சல்னா இந்த ஒரு மாதிரி ஃபுல்லாக பிளாக் ஆக்கி விட்டுரும். அது வந்து மிஸ் ஆச்சு இதில். ஓகே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ்க்கு வருவோம். லாக் ஸ்க்ரீன் விட்ஜெட் எனக்கு பக்காவாக யூஸ் ஆகுது. லாக் ஸ்க்ரீன் விட்ஜெட் வந்து அதில் இருக்குது. எனக்கு வந்து இந்த டிஸ்பிளேலேயே காட்டும். லாக் ஸ்க்ரீன் விட்ஜெட் நம்ம பிக்சல் வந்து ஒரு ஸ்வைப் பண்ணி ஒரு ஸ்க்ரீனுக்கு தனியாக போய் பார்க்கணும். இதில் வந்து நான் வந்து 2 விட்ஜெட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஃபோன் பேட்டரி காட்டும். நான் ஏதாவது ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட் பண்ணேன்னா அந்த டிவைஸ் காட்டும். கேமரா வீடியோ கேமராக்கு ஒரு விட்ஜெட் எடுத்துட்டு போய் காட்டலான்னு பார்த்தா இல்லை எனக்கு இங்கேயே காட்டணும்ட்டான். சரி ஓகே. ஸோ அது வந்து டக்குன்னு நான் ஃபோனை பார்த்தோன்னே எனக்கு எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்க அது ஒன்று இருந்துச்சு. ஃபோல்டரை என்லார்ஜ் பண்ணி வைக்கிற அந்த ஃபீச்சரு அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கால் ஸ்க்ரீனிங், ஸ்பேம் கால் வருதுன்னா அதுவே பேசிடுது. எனக்கு ஸ்பேம் கால்லாம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அதுவே பேசி கட் பண்ணி விட்டுரும். சரி நீலாம் பண்ணாத வீட்டுக்கு போ. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் கால், நம்ம ஏதாவது மீட்டிங்கில் இருக்கோம்னா டெக்ஸ்ட்லேயே பேசிக்கிறது, அந்த ஃபீச்சர் எனக்கு ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த ரொட்டீன் யூஸ் பண்ண போது பிக்சலில் வந்து சவுண்டு வைப்ரேட் அந்த இதுக்கு மட்டும்தான் ஸ்விட்ச் ஆக முடியும். இதில் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து செட் பண்ண முடியும். சிஸ்டம் வால்யூமு, மீடியா வால்யூமு, அலாரம் வால்யூம் எல்லாமே நான் தனித்தனியாக வைக்க முடியும். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆடியோ எரேசர் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வீடியோவே நான் வந்து இதில் போட்டு பார்க்கும்போது எனக்கு வாய்ஸ் மட்டும் தனியாக என்ஹான்ஸ் ஆகி கேட்குது. அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் விட்ஜெட் ஸ்டாக்கிங், ஒரு விட்ஜெட் மேலே இன்னொரு விட்ஜெட் வைக்கிறது, அது நல்லா இருந்துச்சு. சரி அப்புறம் இருக்கிற எல்லா ஓடிடி அப்ளிகேஷனுக்குமே நீ ஏஎன்சி பண்ணலாம். அது பார்த்துல நான் ஓடிடி அப்ளிகேஷன் யூஸ் பண்ண மாட்டேன் பெருசாக. சரி யூடியூப்க்கு மட்டுமே யூஸ் பண்ணி பார்த்தியா? யூடியூப்க்கு பண்ணி பார்த்தேன். அதான் யூடியூப் நம்ம வீடியோ பார்க்கும்போது எனக்கு தனியாக வாய்ஸோட இதை மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு அந்த ஃபீச்சர். அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு அடுத்தது அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. சரி இப்போ நான் ஜென்ரலாக கேட்குறேன், கேமரா எப்படி இருக்குது? கேமரா நல்லா இருக்கு. எனக்கு இந்த இது ஒன்று மட்டும்தான். அது ஒன்றில் அந்த 10 MB 3x டெலிஃபோட்டோ அது எப்போ போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. நான் 3xல வச்சாலும் மெயின் கேமராலே உட்காந்துருக்குது. ஆமாம் அது அவ்வளோ குட்டி. அது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் பாப்பாவோட சட்டை பட்டன் கூட அதோட பெருசாக இருக்குமே, அதனால அது ரொம்ப குட்டிங்க. அது அது ஒன்று மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டவுன் சைடாக தெரிஞ்சு இந்த சைஸ் இருக்குமோன்னு இருக்கு. வெக்கக்கேடான விஷயம்தான். ஐயோ இந்த இதுதாங்க இந்த சைஸ்ல ஒரு சென்சாரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நினைச்சிடாதீங்க, இல்ல ஒரு சின்ன ஹோல் இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது 1/4 நினைக்கிறேன், 1/3.94. அது அதுதான் அப்கிரேட் பண்ணி விட்டீங்களா S27ல? நான் கேட்ட அந்த ரெண்டே விஷயம் மட்டும். S27க்கு அதேதான். உனக்கு என்னதுக்கு நீ யூஸ் பண்ண 26 தானே? S26 போறேங்க அடுத்த வருஷம். S27க்கு வரேன்னு சொல்றியா? அப்கிரேட் பிளான்ல வச்சிருக்கேன் நான். உங்களுக்கு பிளான் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு இந்த கேமரா பார் மட்டும் இப்படி வச்சிருங்க. இந்த 3x டெலிஃபோட்டோ தூக்கிட்டு வேற ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்தீங்கன்னா, அதாவது வேற ஒண்ணு பையன் என்ன கேக்குறான், ஒரு 1/2.54, அதாவது 3-4 வருஷம் முன்னாடி சைனீஸ்லாம் யூஸ் பண்ணி துப்பி இப்போ தூரமா போட்டாங்க. அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வச்சுட்டானுங்களா, அதை எடுத்து போட்டு நீங்க தூசி தட்டி யூஸ் அதை செஞ்சு கொடுக்குறது அந்த நாய் தான். அதெல்லாம் அப்படிதான். ஆமா சென்சார் தானே போட்டு யூஸ் பண்ணுங்க. அவங்க எல்லாம் பெரிஸ்கோப்ல ராக்கெட் விட்டுட்டு இருக்காங்கல்ல, எல்லாம் இவன் சென்சார் தான். ஆனா இவன் மாதிரி என்ன பண்றானு சரி விடு, அதெல்லாம் அப்படிதான். சரி அடுத்து பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃப் பக்கா. நான் 90% தானே வச்சிருந்தேன். ஸோ 90%லேருந்து எனக்கு வந்து 20%க்கு வந்தப்போ அரௌண்ட் 5.5 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் இருந்துச்சு. ஓகே ஓகே. அப்போ வந்து
ஆன் அன் ஆவரேஜ் வந்து கான்ஃபிடென்ட்டாக யாருக்குனாலும் நீ வந்து ஒரு மீடியா சென்ட்ரிக் யூஸராக இருந்தாங்கன்னா ஐயா உங்களுக்கு 5 மணி நேரம் குறைஞ்சது வந்துடும் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஃபுல் வைஃபைல 6 hours கிட்ட வந்திருக்கு. மிக்சர் யூசேஜ் வைஃபை நம்ம ரைட் ஃபோன்லேருந்து நான் இன்ஸ்டாவை தூக்குனாலே பேட்டரி வந்துடும் உனக்கு. ஆமாம், இன்ஸ்டா நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது சும்மா காதில் மாட்டி விட்டு ரீல்ஸ் இல்லை. இது வந்து பஸ்ஸில் போயிருப்பேன். ஸோ பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க ஏத்தாப்பில் இருக்கிறவங்க கண்டக்டர் கிட்ட நாடு நல்லா இருக்கா அப்புறம் ஏன் உங்க டிபார்ட்மெண்ட் சீட்டில் நான் பாட்டுக்கு 7 உட்காந்துருப்பேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தப்பு பண்ணுற. நீ ஃபோனை பேக்கெட்டில் வச்சுட்டு எழுந்து போய் எல்லார்ட்டையும் பேசிட்டு டிரைவர் கிட்ட நான் வேணா ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டட்டு மாதிரிலாம் பேசிட்டு வந்தேன்னா தான் அவருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ வந்து இன்ஸ்டாவில் முழுகி இருக்க, அதனால பேட்டரியும் அங்கே தான் முழுகி இருக்கு. இன்ஸ்டா யூடியூப் இது 2 தான் என்னோட. ஓகே நிறைய. ஆனால் அதில் என்ன ட்விஸ்ட்னா இன்ஸ்டா வந்து மானாவாரியாக ஜூஸ் குடிக்கிறாயா 10%, 12%, மொத்த பேட்டரிலையும் அவன் தான் எல்லாத்தையும் குடிச்சு வச்சிருக்கான். நேற்றுக்கு 15% குடிச்சிருக்கான். நேற்றுக்கு வந்து 6 hours. இது வந்து ஃபுல் வைஃபை மொபைல் டேட்டா எல்லாமே மிக்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours வேலிடாக வருது. 90லேருந்து சொல்கிறேன். 100 ஏற்றினா இன்னும் 100 போட்டு யூஸ் பண்ணுவேன். 100 போட்டு யூஸ் பண்ணுவேன். 100 போனால் இன்னும் ஒரு 1/2 hour ஒரு 45 minutes சொல்ல முடியாது. 100 போனால் சில சமயங்கள் என்ன ஆகும்னா 100 கெப்பாசிட்டி தாண்டி சார்ஜர் மாதிரி ஆகும் டிபிக்கல் ஆக்சுவல் கெப்பாசிட்டியில். ஓகே. ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 100லேருந்து ட்ராப் ஆகிறதே நிறைய ஃபோன்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஒரு நாள் 11% சார்ஜ் இருந்துச்சு. யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வீடியோ நினைக்கிற ஒரு 20 minutes 25 minutes கிட்ட வீடியோ பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணி பார்க்குறேன் 10% ஆயிருக்கு. 20 நிமிஷம் வீடியோ ரன் ஆகியும் 11லேருந்து ஒரு 10% தான் வந்திருக்கு. பிரைட்னஸ்லாம் இன்னும் ஒரு 20% அந்த ரேஞ்சில் இருந்திருக்கும். ஓகே. ஸோ பேட்டரி பேக்கப்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அது வந்து இன்னொரு மேட்டர் என்னென்னா 3 yearsக்கு அப்புறமாலாம் 7A வந்து ரத்தக்காவை வாங்கிட்டு இருந்தனால இது நல்ல பேட்டரி லைஃபாக தான் ஃபீல் ஆகும். அது ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து 2600 ஒரு எஸ்ஓசியா. ஏன்னா நம்ம ஒன்யூஐ பற்றிலாம் நிறையாவே பேசிட்டோம். உனக்கு அதுலேயும் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குது, ஃப்ளோட்டிங் ஆப்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாமே உனக்கு வந்து பிக்சலை விட இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அண்ட் ஃப்ளோட்டிங் ஆப்ஸ்லாம். அப்புறம் மெயினாக வந்து இப்போ அதுதான் 2600 அதுவும் கண்டிப்பாக 10 G5 விட பெட்டர் தான். வரப்போகிற G6ஓடய அது பெட்டர் தான், அதில் டவுட்டே இல்லை. இருந்தாலும் உனக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஹீட்டிங் வந்து டைரக்ட் சன்லைட்டில் இருந்து நம்ம மேப் யூஸ் பண்ணுறோம், நேவிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் ஆகுது. அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஹீட்டிங்லாம் இல்லை. ஒரு தடவை இதை பார்த்துட்டு சொல்லு. டைரக்ட் சன்லைட்டில் மேப்லாம் இருக்கும்போது இதில் நீ வந்து யூஸ் பண்ணதுக்கும் அதில் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரே ஹீட்டா? நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கு. அது கம்மியாக தானே இருக்கு. அதான் ரொம்ப ஹீட்லாம் இல்லை. வார்ம்னஸ்லேயே ஹை லெவலில் வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அந்த லெவலு. அதாவது ஒன்றுங்க சிம்பிள். சாம்சங் ஃபோன் இல்லை, நீங்கள் எந்த பிராண்டு ஃபோன் பண்ணாலும் சரி அந்த ஃபோனில் முக்கியமாக நீங்கள் வந்து ஃபோன் ஹோல்டரில் அதாவது மொபைல் ஹோல்டரில் நீங்கள் பைக்லலாம் மாட்டிட்டு பட்ட பகல்லாம் போயிட்டு இருந்தீங்க, அதுவும் மேப் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ஸ்ட்ரகிள் தான் ஆகும். ஆனால் என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக ஒரு ஜென்டல் வார்ம்னஸ் தான் ஆகும். அது ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது அவ்வளோவா. இதுதான் ஃபேக்ட். அது பாட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிறது டெலிவரி ஒர்க்குலாம் ஒரு 10,000 8,000க்கு வாங்க, அது போதும். அது வந்து அந்த பர்பஸ்க்கு மட்டும் இருக்கட்டும். உங்கள் பிரைமரி ஃபோன் பேக்கேஜ். இதில் இன்னொரு ரிஸ்க் என்னன்னா அவன் பிடிங்கிட்டு போகிறான்னு வேற சொல்கிறீங்க. அப்புறம் என்னதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு 80,000 ரூபா கொடுத்து நீங்கள் மாட்டி வச்சுட்டு அவன் மாட்டுக்கு போகிற வழியில் அப்படி தூக்கிட்டு போயிட்டான்னா அவ்வளோதான். என்ன காக்கா எச்சம் அப்படின்னு இந்த பக்கம் தண்ணி ஊற்றிட்டுமானே ஊற்றுறா என் கல்லறையில் ஊற்றி. சரி ரைட்டு. மொத்தம் நம்மளால் இப்போதைக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனை பற்றி. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியும் 25 வாட் தான். ஆனால் இவன் 18 வாட் யூஸ் பண்ணுறான். அது இன்னும் மாணவரி இப்போ அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ நைட் சார்ஜிங் தானே, அதனால அவன் முன்னே 7A நைட் சார்ஜ் தான் பண்ணுவான். அது ஒவ்வொருத்தரோட ப்ராக்டிஸ் அப்படி பழகிடுச்சு. சரி 1UI9 வரட்டும். அப்போ ஹரிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பக்ஸ் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். நான் அப்டேட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்டேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்படி 1UI9 வந்துடும், அதில் எப்படி இருக்குன்றத எல்லாருக்கிட்டையும் சண்டை செய்ய போகிறேன். Pixel 5 இல்லாட்டி வந்து Xiaomi 17 Ultraவா, Pixel 5 இல்லாட்டி X300 Ultraவா அப்படின்னு சொல்லி சண்டை செய்யறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். வாங்க நான் வரேன். ரைட்டு ஓகேங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்ளும் சிவபரணி. ஹரி பார்க்கலாம். பை.